எபிசோட்ல குழந்தை தங்கவேலு தாத்தா பக்கத்துல பொடி கிடக்குன்னு சொல்ல சாம்பு தாத்தாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 6. ஒருவேளை கிழவர்தான் கம்மலை எடுத்து ஒளித்து வைத்திருப்பாரோ என்று சாம்பு யோசித்தான். ச்சே, இருக்காது, சொந்த பிள்ளையிடம் யாராவது திருடுவாரா என்ற அந்த எண்ணத்தையும் கைவிட்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தங்கவேலு மறுபடி வந்து எங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்த கீழெல்லாம் பொடியா இருந்துச்சு என்றான். செட்டியார் மேலேயே சந்தேகப்படுவது சரியில்லை என்று எண்ணி சாம்பு அதையும் விட்டான். கடைசியாக தங்கவேலு ரகசியமாக வீட்டிலே எங்கே பார்த்தாலும் பொடியா சிந்தி கிடக்கு என்றான். சாம்பு திடுக்கிட்டு உட்கார்ந்தான். என்ன, அப்படி யார் செய்கிறது? சீக்கிரம் பார்த்து வந்து சொல்லு என்று தங்கவேலுவை அனுப்பினான். பிறகு அறையில் மேலும் கீழும் சாம்பு உலாவர ஆரம்பித்தான். திருடனை பிடிக்கும் காலம் நெருங்கிவிட்டதாக இப்போது சாம்புவுக்கு தோன்றியது. 5 நிமிடத்திற்கெல்லாம் தங்கவேலு திரும்பிவிட்டான். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரே, அவர் மேல் மாடிக்கு 3-4 தரம் போய்விட்டு வந்தார். ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் பொடியை தூவிவிட்டு உங்கள் அறையை பார்த்து பார்த்து சிரிக்கிறார். நிஜமாவா? ஆமாம், வாயை கைக்குட்டையாலே பொத்திண்டு சிரிக்கிறார். சாம்புவுக்கு கோபம் வந்தது. வேண்டுமென்றே கோபாலன் தன்னை ஏமாற்றுகிறாரா என்ன? பொடியை சிந்துபவன் தான் திருடன் என்று சொல்லி அவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது தாமே அந்த திருட்டை கண்டுபிடித்து பெருமை அடையலாம் என்பது இன்ஸ்பெக்டரின் கெட்ட எண்ணமாக இருக்குமோ? இந்த விஷயத்தை அவரையே கண்டு நேரில் கேட்டு விடுவது என்று ஆத்திரத்துடன் சாம்பு. இப்போ அவர் எங்கே என்று தங்கவேலுவை அதட்டினான். மேல் மாடியில். முழுவதும் கேட்பதற்குள் சாம்பு ஒரே தாவலாக கிளம்பிவிட்டான். 5 நிமிடத்திற்கெல்லாம் 3வது மாடியை போய் அடைந்தான். ஆனால் 3வது மாடியில் யாருமே இல்லை. மாடியில் கைப்பிடி சுவர் வரை சென்று எட்டி பார்த்துவிட்டு திரும்பும் போது தன் பின்னால் இன்ஸ்பெக்டர் கோபாலன் நிற்பதைக் கண்டு சாம்பு திடுக்கிட்டான். அப்போது அவர் கையை நீட்டி, மிஸ்டர் சாம்பு, அதை இப்படி கொடுத்துவிடும் என்றார். எதை என்றான் சாம்பு. கம்மலைத்தான் என்றார் அவர். இது என்னங்க புது கதையா இருக்கு? கம்மலை சாம்பு திருடினானா? நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.